சென்னை அண்ணா நகரில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த கொள்ளை முயற்சி குறித்த முழுமையான விவரங்கள். சென்னை அண்ணா நகர் டபிள்யூ பிளாக் 5வது பிரதான சாலையில எஸ்பிஐ வங்கியினோட ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில இன்று அதிகாலை 2:30 மணி அளவுல முகமூடி அணிந்து கொண்ட ஒரு நபர் ஏடிஎம் மையத்துல நுழைந்து அதன் பின்னாடி இந்த இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளடிக்க முயன்றிருக்கிறார். அப்போது மும்பையில் உள்ள எஸ்பிஐ தலைமை அலுவலகத்துல அலாரம் சத்தம் ஒலித்ததை அடுத்து உஷாரான வங்கி ஊழியர்கள் உடனடியாக இது குறித்து வங்கியினோட கிளை மேலாளருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவலின் பேர்ல வங்கி மேலாளர் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து வங்கி மேலாளர் அண்ணா நகர் காவல் நிலையத்துல அளித்த புகாரின் பேர்ல சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில அவர் முகமூடி அணிந்து இந்த ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட முயன்றிருப்பதும் அப்போது இயந்திரத்தை உடைக்க முடியாததால அவர் திரும்பி சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்குது. இந்த மர்ம நபர் குறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து அடையாளம் காணக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர்.